வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 21. முத்துக்குமரன் பக்தியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். பைராகி சிக்க சப்பனமிட்டு கொண்டு வீற்றிருந்தார். ஓரத்தில் சிவகாமி ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கை திலகமிட்ட நாயை தடவி கொடுத்து கொண்டிருக்க, கண்கள் அவ்வப்போது பைராகியின் மீதிருந்து விலகி முத்துக்குமரன் மேல் படிந்து உறுத்தியது. முன்னே அக்கினி நெளிந்து கொண்டிருந்தது. அத்திப்பலகையில் வெள்ளிய தகடு வைத்து மரண சக்கரம் கீறியிருந்தது. பைராகி தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து கொண்டிருந்தார். வேம்பின் எண்ணெயால் சக்கரத்தை சுருக்கு கொடுத்து சக்கரம் நிவர்த்தி கொண்டு இலுப்பை பூவால் அருசித்து கொண்டிருந்தார். தேங்காய் பழம் வைத்திருந்தது. சாம்பிராணி புகைந்து கொண்டிருந்தது. முத்துக்குமரன் நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்ற திண்டாட்டத்தில் இருந்தான். சாமியார்கிட்ட விஷயம் இருப்பதாகத்தான் தெரிந்தது. கத்தி சண்டை எல்லாம் நல்லாத்தான் பழகுறாரு ஆளு. இந்த மந்திர தந்திரத்தை தான் கிரகிச்சிக்க முடியல. திடீர்னு கோழி வெட்டுறாரு, அப்புறம் அசிங்கமாவெல்லாம் பேசுறாரு. திடீரென நாய் எழுந்து ஊ என்று கூப்பாடு போட்டது. பைராகி சிரித்து, தேவதை வருது தேவதை வருது என்று பொதுப்படையாக சொன்னார். என்ன தேவதை என்று தெரியவில்லை. சிவகாமி அதிக நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தாள். இதை பாரு முத்து, ஒரு ஆளை கொல்றதுக்கு எத்தனை வழி இருக்குது தெரியுமா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க போதும். அகஸ்தியர் அஷ்டமா சித்துல மரண சித்து சொல்ல போறேன், உனக்கு கேட்டுக்க. சரிங்க என்றான் சந்தோஷத்துடன். சிவகாமி, கொஞ்சம் வந்தால போயிரு. கன்னிகா பொண்ணுங்க கேட்கக்கூடாது. இன்னும் கன்னிகா பொண்ணு தானே நீ? இந்தாள் கை வச்சாச்சா என்று கண் சிமிட்டி கேட்டார். சிவகாமி புரியாமல் என்னங்க என்றாள். அப்புறம் சொல்றேன் என்று முத்துக்குமரனை பார்த்து சிரித்தார். இவளோட ரத்தம் கிடைச்சா ரொம்ப விசேஷம் என்றார் அவள் போனதும். எந்த ரத்தம் என்று கேட்க முத்துக்குமரனுக்கு பயமாக இருந்தது. பைராகி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, இதை பாருப்பா, இந்த சித்த கத்துக்கிறதுக்கு முன்னாடி அகஸ்தியர் எச்சரிக்கிறாரு. பாரே, நீ மரணத்தின் போக்கு சொல்வேன். பாலகனே, இதையே செய்து பாழ் போகாதே. ஈசனோட கருணை இதற்கு மெத்த வேண்டும். இதை செய்து தனியாதே கண்மணியே. வாழையுடை கோபமெத்த வந்து சேரும் வாழ்க்கை நீ அழிக்க ஒருபோதும் நினைக்காதே. 21 தலைமுறைக்கும் உன் கருவை அழிக்கும் அப்பா எச்சரிக்கிறார். அதுக்கு தயாரா இருக்கியா? சாமி, நான் எதுக்கும் தயாருங்க. எனக்கு ஏதுங்க தலைமுறை? குரு காணிக்கை கொடுப்பியா? என்ன வேணா கேளுங்க. வேண்டாம், வாக்கு கொடுத்து மாட்டிக்காத. எனக்கு கத்தி வீசுற வித்தை மட்டும் சொல்லி கொடுங்க போதும். இரு, பதட்டப்படாத, எல்லாம் சொல்லித்தாரேன் ஒன்று விடாம. குதிரை ஏத்தம், கொடுவா, கோடாரி வீச்சு, பிச்சுவா, நாட்டு துப்பாக்கி. பரங்கிக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான் இல்ல, அதை விட திறமையா சுடும்படியா நான் ராவி வச்சிருக்கேன். கெந்தகம் போட்டு கெட்டிச்சிருக்கேன். ஐயா, இந்த மந்திரங்கள் எல்லாம் வேண்டாமே, சும்மா பழக்கம் மட்டும் போதுமே. மந்திரம் இல்லாம இதெல்லாம் உனக்கு வராது. நான் அபிமானியால உரு செய்யணும். நீங்க சொல்றது ஒண்ணுமே விளங்கல ஐயா. அந்த பொண்ணு கண்ணுல உன் மேல ஆசை தெரியுதே, அது விளங்குதா? நான் என்னங்க வெள்ளைக்காரனை தேடிட்டு போறேன். பெண் விவகாரத்துல அவ அக்கா கிட்ட ஏமாந்தாச்சுங்க. அவசரப்பட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பாரு, கத்தியை எடு, பிடி. முத்துக்குமரன் கத்தியை பிடிக்க பைராகி அவனை எதிர்கொண்டு கொஞ்ச நேரம் கத்தி முனையால் அவன் முன் சிறு வட்டங்கள் வரைந்தார். திடீரென்று விஷ் என்று வீச முத்துக்குமரன் தயாராக தன் கத்தியால் அதை தடுத்தான். பரவாயில்லையே என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே மறுபடி ஒரு விஷில் அவன் மார்பில் கீறிவிட்டார். பாத்தியா, பேசிக்கிட்டு இருக்கேன்னு கவனத்தை குறைச்சிட்ட. இப்ப காயத்தை பார்த்துக்கிற. அது பெரும் தப்பு. இந்நேரம் 3 வெட்டு வாங்கியிருப்ப. என்ன பண்ணுவ? எல்லாத்துக்கும் அடையாளமா கீறிட்டா உன் உடம்பு பூராவும் கீறல் தான் ஏற்படும். அதானுங்களே என்று முத்துக்குமரன் தன் புஜத்தை மடக்கி கொண்டிருந்தவன் திடீரென்று பைராகியின் மேல் கத்தியை வீசினான். பைராகி சமாளித்து அவன் கத்தியை உதிர்த்து பறக்க வைத்தார். என்ன தூக்கத்துல கூட தாக்க முடியாது. என்ன தாக்கணும்னா வேற சமாச்சாரம் இருக்கு. ஐயா, மன்னிச்சுக்கோங்க, தோத்து போனா ஆத்திரம் வருதுங்க. ஆத்திரம்தான் கவனக்குறைவுக்கு முக்கியமான காரணம். இதை பாரு, இதுதான் முத்தம். மற்றொரு விஷில் தலைமயிர்கற்றை மட்டும் லேசாக உதிர்ந்தது.
எங்கெல்லாம் முத்தமிடலாம் தெரியுமா? நெத்தியில, கன்னத்துல, உதட்டுல, கண்ணுல, வாயில, சில பேர் இங்க தொடையில கூட முத்தம் கொடுப்பாங்க. ஐயா, நீங்க பேசுறது காமசாஸ்திரம் இல்லை, கத்தி சண்டைதான். கத்தி நுனியால தொடறது முத்தம். ஐயா, எல்லாம் சரிதான். வெள்ளைக்காரனை முதல்ல கிட்ட போய் பார்க்கறதுக்கு வழி சொல்லுங்களேன் நீங்க. அவசரப்படாத, எல்லாம் விசாரிச்சு வச்சிருக்கேன். சிப்பாய்களுக்கு தண்ணி ஊத்த இப்ப ஆளு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல உன்னை சேர்த்து விட்டுறேன். தாடி மீசை வச்சிரு. வெள்ளைக்காரனுக்கு ஒரு கருப்பனுக்கும் மற்ற கருப்பனுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆளுங்களோட ஆளுங்களா இருந்துக்க. சமயம் கெட்டுறப்போ அவனை ஒரே குத்து. எங்க குத்தணும் தெரியுமா? வவுத்துல குத்தக்கூடாது. பொழைச்சிருவான். கழுத்தை வெட்டிடலாம். ஆனா அசாத்திய சக்தியும் செங்குரியும் வேணும். ஐயா, நான் குத்துற வரைக்கும் வெட்டுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பானா? அவனுக்கு எத்தினி ஆளு, எத்தினி துப்பாக்கி? அதுக்குத்தான் ஒரு வழி வச்சிருக்கேன். சிவகாமி, அங்க ஒரு கோழி இருக்கு, எடுத்தா. முத்துக்குமரன் சற்று அச்சத்துடன், வெட்ட போறீங்களா என்றான். இல்லையா, ஏன் பயந்து சாவுற? பார்த்துக்கிட்டே இரேன். சேவர் கோழி கக் கக் என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதை கழுத்து பக்கம் பிடித்து கொண்டு சிவகாமி வந்தாள். பைராகி அதை வாங்கி பார்த்து, வாடா என்று அழைத்து ஒற்றை கையால் சிறகு சிதற எடுத்து கீழே தரையில் அதன் அழகு மூக்கு தொடும்படியாக பிடித்து கொண்டு அதன் கண்ணெதிரே இடது கையால் தரையில் கத்தியால் ஒரு நேர் கோடாக கீறினார். கோழி உடனே மயங்கி போய் மரத்தால் செய்த கோழி போல் அப்படியே உறைந்து போய்விட, இது மாதிரி மனுஷங்களையும் செய்திடலாம் என்றார். கோழியை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டாலும் அது சமைந்து போனது போல் அப்படியே இருந்தது. வெள்ளைக்காரனை இந்த மாதிரி நிக்க வைக்க முடியுமா? நிக்க வைக்கணுமா? ஆமாங்க என்றான் முத்துக்குமரன். எங்கே குருதட்சணை? என்னங்க வேணும்? சிவகாமி, கொஞ்சம் அப்பால போயிரு. சிவகாமி சென்றுவிட முத்துக்குமரனை அருகில் அழைத்து, குருதட்சிணை என்ன தெரியுமா? ஒரு கர்ப்பஸ்திரீயுடைய பிரேதம் என்றார். முத்துக்குமரன் திடுக்கிட்டு போய், ஐயா, என்ன சொல்றீங்க? அந்த ரத்தம் இல்லாம எனக்கு மை தயாரிக்க முடியாது. ரத்தம்னா அதுதான் ரத்தம், பச்சை ரத்தம். அதை சேர்த்து தக்கப்படி ரோமம் பொசுக்கி மை செஞ்சு கங்கணம் மட்டும் கட்டிக்கிட்டா அதுக்கு உண்டான சக்தி தெரியுமா? இப்ப நீயே அந்த கங்கணத்தையே மாட்டிக்கிட்ட. அந்த பொண்ணு அங்க நிக்குதுல்ல, இங்கிருந்து கங்கணத்தை கையில உருவி உயர்த்தி பாரு. அந்த பொண்ணு ஓடி வந்து உன்னை கட்டிக்கும். ஐயா, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன்லே. ஐயா, எனக்கு மந்திரம் எதுவும் வேண்டாங்க. சண்டை மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தா போதும். என்னால் இந்த ரத்தம் பிரேதம் இதெல்லாம் ஆகாதுங்க. ஏன் தம்பி, அதில் நம்பிக்கை இல்லையா? எனக்கு மந்திரம் மாயம் எல்லாம் வேண்டாங்க. ஏதோ பயிற்சினா சரிங்க. பின் அந்த கோழி எப்படி அங்கேயே நிற்குதான்? அது ஏதோ பழக்கப்பட்ட கோழியா தெரியுது. சரி, நீ தான் கோழி கொண்டா. வேண்டாங்க, நான் வரேனுங்க என்று முத்துக்குமரன் சற்று கோபத்துடன் புறப்பட்டான். எங்க போற? மிச்சத்தையும் கத்துக்கிட்டு போக வேண்டாமா? இதை பாரு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், வா வந்து உட்காரு. உனக்கு வித்தை கத்து தந்து வெள்ளைக்காரன் சைன்யத்துல உன்னை நீர்க்கட்டியா சேர்த்து போட்டு துரையை காட்டி அது வரைக்கும் என் பொறுப்பு. வா, எனக்கு எதுவும் வேண்டாம். முத்துக்குமரன், இந்த பைராகி என்னை வெள்ளைக்காரனிடம் காட்டி கொடுத்தால் கூட ஆச்சரியப்படக்கூடாது என்று நினைத்தான். ஓரத்திலிருந்து சிவகாமி அவனை சிரிப்பு மாறாமல் பார்த்து கொண்டிருந்தாள். எல்லனின் குழந்தை நன்றாக வளர்ந்து கன்னத்தில் ஆப்பிள் வைத்து கொண்டிருந்தது. ஆயாவின் கன்னத்தை ஒத்தாக பிராண்டியது. எல்லன் மெல்லிய விரல்களால் கோப்பையிலே தேநீர் ஊற்றிக்கொண்டே தங்கையுடன் பேசினாள். எமிலி, எப்படி இருக்கிறாய்? என்னத்தான் பார்க்கிறியே, எப்படி இருக்கிறேன்? ஏன் ஒரு மாதிரி விரக்தியாக பேசுகிறாய்? கல்யாணம் என்பது எல்லாமே பாலும் தேனும் இல்லை எலன். அங்கங்கே கசக்கிறது. எந்த இடத்தில் கசக்கிறது? உடம்பெல்லாம். எலன் மௌனமாக தங்கையை பார்த்தாள். அவள் தொடர்ந்து, 2 பேருக்கு எத்தனை வேலைக்காரர்கள், எந்த அறைக்குள் நுழைந்தாலும் வேலைக்காரர்கள். அந்தரங்கம் என்பதே கிடையாது. இங்கே பார்த்தாலும் கரிய முக மௌனங்கள். சில வேளைகளில் உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. எமிலி தன் நகங்களை பார்த்து கொண்டு, டெய்லர் லாண்ட்ரிக்கு ஒருத்தன், பாத்ரூமுக்கு தண்ணீர் கொண்டு வர பிஸ்தி, கிதமத்காரர்,
எட்வர்டின் தலையை அலம்பி காலணிகளை துடைத்து படுக்கை தயாரித்து விளக்குகளுக்கு திரி போட ஒருத்தன், அவனுக்கு உதவிக்கு 2 பேர். எனக்கு என்ன வேலை? தின்றுவிட்டு தூங்குவதை தவிர. ஏன், தோட்டத்தை கவனிக்கலாமே. அதற்கு மாலி இருக்கிறான். தோட்டத்தில் அவுட் ஹவுஸில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ எனக்கே தெரியாது. ஒரு லெப்டினன்ட்டுக்கே எத்தனை வேலைக்காரர்கள் என்றால் கர்னலுக்கு எவ்வளவு பேர்? பெண்கள் கருப்பு கருப்பாக நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு முறை எல்லோரையும் சந்தித்து விடு. எதற்கு? நான் கிட்டே போவதே இல்லை. ஒரு முறை எல்லோரையும் பார்த்து விடு. நான் வேறு காரணத்துக்காக சொல்லுகிறேன். எமிலி தமக்கையை புரியாமல் பார்த்தாள். குழந்தை ஆயாவின் மேல் யுத்தம் செய்தது. திமிரிக் கொண்டு எமிலியை பார்த்து தாவியது. எமிலி எழுந்து, எலன், நான் வருகிறேன். இவனை எடுத்து கொண்டு போகிறேன். கொஞ்ச நேரம் கழித்து கொண்டு விடுகிறேன் என்றாள். எல்லோரும் கல்கத்தா போக வேண்டும் போலிருக்கிறது. ஆம், எடி கூட இதை பற்றி பேசினான். ஏதோ கலகமாமே. நாம் உடன் போக முடியாதல்லவா? போகலாம் எமிலி. நீ கல்கத்தா போக வேண்டியிருந்தால் நானும் கூட வருகிறேன் என்று எடியிடம் சொல்லிவிடு. அஸ்ஸாமுக்கு போய் சித்தப்பாவுடன் கொஞ்ச நாள் இருக்க உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். பார்க்கலாம். எமிலி குழந்தையை அணைத்து கொண்டு தாழ்வான பேரக் கட்டிடங்களின் ஊடே நடந்தாள். அங்கிருந்து அவள் வீடு அரை ஃபர்லாங் தான் இருந்தது. குடையை விரித்து கொண்டு மெல்ல நடந்தாள். முற்பகலில் வெயிலில் இலைகள் அசையவில்லை. எல்லா வீடுகளும் மௌனமாக இருந்தன. தூரத்தில் கோட்டை தெரிந்தது. தன் வீட்டின் குட்டை கேட்டை திறந்து உள்ளே தோட்டத்து நடையில் சென்றாள். சவுக்கு மரங்கள் அடர்த்தியாக இருந்தன. ஓரத்தில் தாழ்வான கட்டிடங்களில் வேலைக்காரர்கள் தரையில் உட்கார்ந்து சுதாரித்த நிலையில் இறைந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எமிலி வருவதை பார்த்ததும் எழுந்தார்கள். பெண்கள் அத்தனை பேரும் இடுப்பில் குழந்தைகள் வைத்திருந்தார்கள். முசால்சி கம்மர் பந்தை அவசரமாக அணிந்து கொண்டு அவளை பார்த்து வெள்ளை மின்னலாக சிரித்தான். அவர்கள் பேச்சில் இப்போது துரிதம் அதிகமாகியது. எல்லோருக்கும் ஈறுகள் ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்தாள். எதற்கு எல்லன்? ஒரு முறை அவர்களை பார்த்துவிடு. நான் வேறு காரணத்துக்காக சொன்னேன் என்றால்? அந்த பெண்ணுக்கு 16 வயது இருக்கலாம். இடுப்பில் குழந்தையை தூக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அவள் தலை பரட்டையாக இருந்தது. மூக்கில் சிவப்பு கல் ஜொலித்தது. மார்பு பெரிசாக தாழ்ந்து இருந்தது. குழந்தை சுதந்திரமாக ஒரு மார்பை திறந்த மாதிரி பார்த்து கொண்டே இருந்தது. குழந்தை சற்றே திரும்பி எமிலியை பார்த்தது. எமிலி அருகே சென்றாள். கிட்டத்தில் 2 குழந்தைகளும் ஒன்றை ஒன்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க எமிலிக்கு ஏதோ குறுகுறுத்தது. அந்த இந்திய குழந்தையின் கண்கள் நீளமாக இருந்தன. இத்துடன் 21வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 22வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.